அனுராதபுர சிறைச்சாலையிலே தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாகவும் அதை தடுப்பதற்கு நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரனிடம் கேட்டபோது, சிறைச்சாலையில் ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சிங்கள அரசியல் கைதிகள் மேற்கொண்ட ஒரு அகிம்சை போராட்டம் தொடர்பாகவும் அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட கலவரங்கள் தொடர்பாகவும் அந்த நிலவரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு கைதி இறந்திருக்கின்றார், 21 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதிலே தமிழ் கைதிகள் அல்லது சிங்கள கைதிகள் என்பதற்கு இல்லை. பொதுவாக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அநேகமாக சிங்கள கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கே இருக்கின்ற தமிழ் கைதிகளும் மிகவும் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற தமிழ் கைதிகளின் சிறை கடவுகளையும் அங்கிருக்கின்றவர்கள் உடைப்பதற்காக முயற்சி செய்ததாகவும் தகவல் வருகின்றன. அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. தொடர்பாக நாங்கள் சிறைச்சாலை ஆணையாளர், அமைச்சர்கள் ஆகியோருடன் நாங்கள் தொடர்பு கொண்டு இது விடயமாக நாங்கள் அந்த முயற்சி எடுப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை என்பது வெறுமனே தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் சிங்கள அரசியல் கைதிகளுக்கும் ஒரு போராட்டமாக அன்றி பொதுவாக சிறை கைதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே பொழுது இதுவரை கிடைத்த தகவலின்படி 21 கைதிகள் படுகாயமடைந்து அனுராதபுரம் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் இறந்திருப்பதாகவும் மட்டும் இப்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றது. அதை மேற்கொண்டு இன்னும் அங்கிருக்கின்ற தகவலை நாங்கள் அறிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு முதல்ல தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் அரசியல் கைதிகள் எல்லோருமே இணைந்து போராட்டம் நடத்தியதாகவும், ஆனால் இப்போது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மட்டுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே அவ்வாறான செய்திகள் பல வடிவங்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கிடைத்த செய்தியின்படி சிங்கள அரசியல் கைதிகள் தான் மோடி அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாகவும் பிறகு அதை ஒரு ரீதியாக தமிழ் கைதிகள் மேலும் அந்த கைதிகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக சில முயற்சியாக மட்டும்தான் இப்பொழுது வைத்திருக்கின்றன. ஆனால் இன்னும் முழுமையான செய்திகள் அறிவதற்கு இன்னும் அங்கிருந்த சிறை கைதிகளின் இருக்கின்ற சில அரசியல் கைதிகளின் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த தகவலை அறிய முடியும். தவிர இன்னும் உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிகின்ற போது அந்த விடயத்தை கூறலாம் நான் நினைக்கின்றேன்.